ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தினுடைய ஒரு பட விளக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பட விளக்கங்கள் பற்றி நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பட விளக்கங்கள் வைத்து நம்ம விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறோம். இது வீடியோ நம்பர் 20 நினைக்கிறேன், பார்ட் 20. ஏற்கனவே சொன்னது போல் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய 7 days கோர்ஸு, அந்த 7 நாள் வகுப்புகளில் இதுவும் ஒரு கிளாஸ் மாதிரி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பட விளக்கம். பொதுவாகவே இந்த பட விளக்கங்கள்லாம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நம்ம அதிக வருடங்கள் ஞானத்தில் இருக்கும்போது தான் புரியும். மற்றபடி நம்ம அந்த 7 நாள் வகுப்புன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நம்ம கிளாஸ்லாம் அடைஞ்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசி வரைக்கும் இல்லை, எல்லா கல்பாதி கல்பத்துக்கும் கூட நமக்கு ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஏன்னா உலக நாடகம் வெறும் 5000 வருடம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ கூட எனக்கு ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பாருங்க, இதான் அந்த கேள்வி. அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். நமக்கு விளக்கங்கள் ப்ராப்பராக ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒரு கேள்வி ஒன்று வருது அப்படின்னாக்கி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் கேள்வி வரும். அவங்க தான் கமெண்டில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 5000 வருடம் நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ அகழ்வாராய்ச்சிகள் பிரமிடெல்லாம் நிறையா பண்ணுறாங்களே, அது 10,000 20,000 வருடம்னு சொல்கிறாங்க. அப்போ 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள அந்த அகழ்வாராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சி முறைகள் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்னென்னா 5000 வருஷம்தான் ரிப்பீட்டட்னு சொல்கிறீங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் இருந்ததுன்னு அவர் தெரியாமல் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நான் கமெண்டும் ஒன்று பண்ணியிருந்தேன், அது புரிய போகிறதில்ல. அந்த கமெண்டு நீங்கள் பார்க்கணுன்னா கூட நான் இதில் காட்டுறேன், பாருங்கள். நான் அதெல்லாம் பிற்காலத்தில் விளக்கங்கள் மேபி கொடுக்கலாம். ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல லட்சம் பல 1000 வருடங்கள் காட்டப்பட்டிருக்குது. அப்போ இது எப்படி அந்த அப்போ எனக்கு அவங்க கண்டுபிடிக்கிறதுமே கார்பன் வயதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அறிவியல் தொழில்நுட்பம் ஏஐயின் மூலமாக நிறைய வருது. எது ரியலு எது ஏஐன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி வரும்போது ஒரு அறிவியல் சாதனத்தை வச்சுக்கிட்டு அவங்க 10,000 20, ஆக்சுவலி அதுவும் கூட உண்மைதான். இப்போ 5000 வருஷம் அப்படின்னா அவங்க 10,000 வருஷம் கண்டுபிடிப்புகள் அகழ்வாராய்ச்சிகள் இருக்குது, பிரமிடுன்னு சொல்லிட்டு எதையோ சொல்றாங்க. அப்போ அது 2 கல்பம் சேர்ந்தா 10,000 வருஷம் காட்டும். அப்போ 2 கல்பத்திற்கு ஒரு முறை அது கண்டுபிடிப்பது போல ஒரு மாயை அதுல இருக்கு. சரி, அது 5000 வருஷத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அது ஃபிக்ஸ்டு, ஓகேவா? அப்போ அது 2 கல்பத்துக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறது போல வரும். அப்போ 2 கல்பத்துக்கு ஒரு முறை அவரு நாடகத்தில் நடிக்கிறாரா? அப்படி இல்லை, 5000 வருஷத்துக்கு ஒரு முறை 2 கல்பம் முடிஞ்ச பிறகு அவர் கண்டுபிடிப்பாரு. அது ஒரு 10,000 வருஷம் காட்டும் சொல்லிட்டு அது ஒரு நம்ம ஒரு புரிதல் உணர்வுக்காக தான். மற்றபடி இந்த உலகத்துல அவரு அப்போ கோள்களை பத்திலாம் கேட்டார், நான் அதுல ப்ராப்பரா கொடுக்கல. அப்போ கோள்கள்லாம் இப்போ எதுக்கு, சும்மா டம்மியா 5000 வருஷம் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தார். பிற்காலத்துல அதுக்கு வேணாலும் விளக்கம் கொடுப்போம். ஏதோ பேசுறாரு. சரி, அது அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தலைப்புல தான் நம்ம பேச போறோம். இது வீடியோ நம்பர் 20 இருக்கும், பார்ட் 20 இருக்கும். இந்த சிவராஜ யோகா மெடிடேஷன் 7 நாள் வகுப்புகள் பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுக்குறாங்களே ஃப்ரீயா கோர்ஸ், அதுல இது 20வது பட விளக்கங்கள். சரியா? என்னுடைய நீங்க இந்த வீடியோலாம் நான் இப்போ கண்டினியூவா ரெகுலரா போடுறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், நம்ம ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணுறோம், ஒரு நாள் அதை நம்ம எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். நைட்டு தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், 1 by 1 பார்க்கணுன்னா இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் படி மாரி இருக்கும். அப்போ அதை நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய அந்த சேனலுடைய யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே வரிசையாக வரும். இதை வரிசையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது ஒரு புரிதல் உணர்வுக்காக தான். பிரம்மகுமாரிகள் ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு இது பழைய கதை தான். இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டு போகிறது மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது நமக்கு கொஞ்சம்
இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஏதாவது ஒரு நோட்ஸ் பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம பக்காவாகணும் பிரம்மகுமாரிகள் அப்படின்னா நம்ம பாபாவுடைய முரளி இருக்கு, நம்ம யோகா பயிற்சி, ஆத்ம பயிற்சி, 5 ரூபங்கள் சுற்ற பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சி முறைகள் நம்ம பண்ணிட்டு நம்ம நல்லா ஆயிடலாம். மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஏன்னா நமக்குள்ளுமே ஒரு சில புரிதல் உணர்வுகள் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி சேனல் அமைப்புகள் உங்களுக்கு உங்களுடைய தெளிவு உணர்வுக்கு ஒரு அடித்தளமாக அமையுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோலாம் கொடுக்குறோம். புது அஞ்ஞான ஆத்மாக்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஞானம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பேசுகிறோம், சங்கரனும் சிவனும், சங்கர் அண்ட் சிவா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், இதில் சங்கருடைய ஃபோட்டோ இருக்குல்ல, இதில் வந்து சிவனுடைய ஃபோட்டோ இருக்கு. அப்போ சங்கர் வேற சிவன் வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே இது ஆரம்பத்தில் கேள்விகள் இருந்தது. சங்கர் வந்து கழுத்துக்க பாம்பு போட்டுட்டு இருப்பார், சிவன் வந்து வெறும் குளங்கல் மாரி அம்மிகல் மாரி தான், ஒரு குளவி மாரி தான் இருப்பார். ஓகே, ஒரு உருண்டை கல் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கமண்டலம் மாரி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றுறது போல் நிறைய விஷயங்கள் பக்தியில் பண்ணுவாங்க. ஆனால் பக்தியில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கும், உடல் சரீரமாக அவருக்கு காட்டப்பட்டிருக்கும் சங்கருக்கு. அப்போ இவர் வந்து வெறும் ஒரு ஒளியை தான் அப்படி காட்டுறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி இதில் நம்ம 2 ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டெப்பு வந்து பிரம்மகுமாரிகளில் ஞானம் ரீதியாக ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, சரியா? இது நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியது. ஆனால் அஞ்ஞான விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாருல சிவன், இந்த சிவனுடைய கேரக்டரை தான் சங்கரா காட்டுவாங்க. இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம், ஓகேவா? சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இல்லைன்னா சிவன் யார் சங்கர் யார்னு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். அஞ்ஞானிகளுக்கான விளக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் இந்த டாபிக்லாம் வச்சு பேசணும்னா நாட்கள் எடுக்கும் மேபி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது சிம்பிளாக ஒரு 2 மாரி இது பிரம்மகுமாரிகளுக்கு வித்தியாசமாக கொடுக்குறாங்க. அப்போ பாபா இது நான் ஒரு புள்ளி, என்னுடைய புள்ளிக்கான கேரக்டர் வந்து சங்கர், அப்படிலாம் பாபா பெருசாக சொல்லிட்டு இல்லை. இருந்தால் ஞானத்தில் இவங்க 2 பேருக்குமே வித்தியாசங்கள் கொடுக்குறாங்க. பிரம்மகுமாரிகளில் தந்தை சொன்னது, சிவபாபா சொன்னது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில், அதை தான் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்த்துட்டு இது 2வது பார்ப்போம். சரி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது ஞானத்துக்காக. மற்றபடி அஞ்ஞான விளக்கம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். அது பிற்காலத்தில் நான் கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவில் பிரம்மகுமாரிகளில் சங்கருக்கும் சிவனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்க, சங்கரர் சூட்சும லோகவாசி, அழிவுக்கு ஆதாரமானவர், ஆகாரி தேவதா படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பக்தியிலே நமக்கு தெரியும், ஓகேவா? பக்தியில் நமக்கு என்ன மாதிரி தெரியும் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேர் வந்து மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய காத்தல், அழித்தல், படைத்தல் 3ஐயும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ரொம்ப கிளியரா இருக்க. இது பிரம்மகுமாரிகளில் கொடுக்கப்பட்ட நாலேஜுங்கிறதுனால பாருங்க, இதில் இன்னொரு ஃபோட்டோ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம பக்தியில் இருக்கும். ஒரு படைத்தல் வந்து பிரம்மா பண்ணுவார் தாமரை மேலே, 4 கரங்களோட மகாவிஷ்ணு வந்து மகாலட்சுமியோட இருக்கிறது போல இருக்கும். அப்புறம் அழித்தல் கடவுளை வந்து சங்கர் செய்வார். சிவன் தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் சங்கர் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பிரம்மா இருக்கிறாரு. இவர் பிரம்மா வந்து எங்கே இருக்கிறாருன்னா சங்கம யுகத்துல தான் பிரம்மா ஆகுறாரு. லேக்ராஜுங்கிறவர் வந்து சங்கம யுகத்துல பிரம்மா ஆகுறாரு. இதே பிரம்மா தான் சங்கம யுகத்துல இருந்து இனி அந்த கலியுகம் முடியும். ஓகே, ரஷ்யா அமெரிக்கா மூலமாக 3ஆம் உலக போர் 2036 சம்திங்கில் நடக்கும். அப்போ அந்த டைம்ல நடக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஆக்சுவலி இவர் வந்து ஃபரிஸ்தா ஆகி நிறைய பேர் அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறந்துட்டாரு, கிருஷ்ணரா பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னும் அவர் வந்து சூட்சும லோகத்துல வந்து இருந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் இவர் பிரம்மாவை சொல்றாங்க. ஆனா இவரு தான் எங்க போறாரு அப்படின்னா, இந்த மகாவிஷ்ணுவாக ஸ்ரீ கிருஷ்ணராக எங்க ஆகுறாருன்னா சத்தியுகத்துல ஆகுறாரு. தர்மிகம் சொர்க்கத்துல முதல் பிறவியிலே இவர் தான் ஆவார். அப்போ இவர் வரும்போது தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க, ஏன்னா இவரு பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய தலைவர், இவரு இந்த மாதிரி ஆகுறாரு. அப்போ இதுல சங்கரருடைய போட்டோ இருக்கும், சட்டை போடாம, மேல் சட்டை போடாம இருக்கும். சொல்லாங்களா, ஹர ஹர சங்கர மகாதேவ்னு சொல்லிட்டு. இதுல மேல்படி ஞானம் பாத்தீங்கன்னா
இந்த கலியுகம் அழியும் போது இந்த பிரம்மகுமாரிகளாக இருக்கலாம், இவரு பிரம்ம பாபாவா இருக்கலாம், இந்த எல்லாரும் வந்து அந்த உடல் சரீரம்ங்கிற ஆடையை துறந்து ஆத்மா உணர்வுல இருப்பாங்க. அப்ப அந்த ஆத்மா உணர்வுல இருக்கும்போது அப்போ உடல் ஆடையை வந்து அவங்க களைந்துருவாங்க, விட்டுருவாங்க. அப்போ உடல் நிலையை வந்து அவங்க விடுறதுதான் இங்க வந்து அவர் ஒரு நிர்வாணம் இல்ல, இருந்தாலும் சட்டை போடாம ஒரு நபரா காட்டப்பட்டிருக்கல. கலியுகம் அழியும் போது பிரம்மகுமாரிகள் என்ன பண்றாங்க, உலகத்தை அழிக்கிறாங்க, தன்னை ஒரு உயர் ஆத்மானு உணர்ந்து சரீரத்தினுடைய சக்தியை அவங்க வந்து விட்டு போறாங்க. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா உலக விநாசங்கள் நடக்கும். அதான் ஹரஹர சங்கர மகாதேவ்னு சொல்றது. உலகத்தினுடைய அழித்தல் செயல்களை அவரு செய்வார் அப்படின்னு. டிஸ்ட்ரக்ஷன், அழிக்கிறது, டிஸ்ட்ராய்டு அப்படின்னு. அப்போ சூட்சம லோகவாசி, அழிவுக்கு ஆதாரமானவர், ஆகாரி தேவதா படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவரையுமே அப்போ சூட்சம லோகவாசின்னு சொல்றாங்க. சூட்சம லோகவாசின்னா அப்போ இதுவா அப்படின்னா இதான் பாத்தீங்கன்னா, பிரம்மாபுரியில வந்து யார் இருக்கிறாரு அப்படின்னா அவர் பிரம்மா இருக்கிறாரு. அப்போ விஷ்ணுபுரியில யார் இருக்கிறாருன்னா அவர் மகாவிஷ்ணு. ஆக்சுவலி இப்படி ஒரு இடம் கிடையாது. அவர் அந்த பிரம்மபுரி மட்டும் சூட்சம லோகம்னு வெள்ளை கலர்ல ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அது பிரம்மகுமாரிகள் வந்து இப்போ பரிசா ஆகிறவங்களா இருக்கலாம். கடைசியில் அந்த 2036 சம்திங்ல இந்த உலக அழிவுகள்லாம் நடந்து எல்லாருமே தந்தை அவருடைய கைலாயத்துக்கு, கூண்டோட கைலாயம் கூட்டிட்டு போற டைமும் இருக்கும். அந்த பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த டைம்ல பிரம்மகுமாரி அல்லாதவங்களை பாபா கூட்டிட்டு போயிருவாரு சிவன். அப்ப அந்த பிரம்மகுமாரிகளாக இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்தூல உலகத்தை மறக்கணும். ஏன்னா ஸ்தூல உலகம் அழிஞ்சிரும், யாருக்கும் பார்ட் இருக்காது கடைசி டைம்ல. அப்ப அந்த டைம்ல அவங்க எல்லாருமே இந்த சூட்சம வதனம்னு ஒண்ணு இருக்கும், வெள்ளை கலர் ஒளி உலகம்னு ஒண்ணு இருக்கும். அது இந்த 100 வருடத்துல சிவன் படைக்கிறாரு. சங்கம மகா சங்கம யுகம், வைர யுகம். ஓகேவா? அந்த வைர யுகத்துல அந்த டைமண்ட் ஏஜ்ல இறைவன் படைக்கும் போது அப்ப எல்லாருமே இந்த சூட்சம லோகத்துல வெள்ளை கலர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. சரி, அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதுலதான் இது ஒரு 3 மாரி காட்டுறாங்க, சங்கர்புரி, விஷ்ணுபுரி, பிரம்மாபுரின்னு. அப்போ இந்த ஒரே டைம்ல இந்த உலகத்தினுடைய காத்தல், அழித்தல், படைத்தல் நடக்குதுங்கிறத காட்டுறதுக்காக சிம்பாலிக்கா காட்டிருக்கேன். மற்றபடி சங்கர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னா இல்ல. ஆனா சிவன் வந்து இந்த 100 வருட சங்கமயுகத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கி உலகத்தை விநாசம் பண்றதுக்காக அவரு சூட்சம லோகவாசியாக, அழிவுக்கு ஆதாரமாக சங்கரை படைத்திருக்கிறது மாரி இருக்கும். சரியா? அப்ப இது ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். ஆக்சுவலி அவரு பிரம்மா மகாவிஷ்ணு, பிரம்மா தான் மகாவிஷ்ணு ஆகிறாரு. இருந்தாலும் அப்போ கடைசியில அந்த கலியுகம் அழியும் போது பிரம்மகுமாரிகள் நிர்வாண முறைகளாக அந்த ஆத்மா உணர்வுல போறாங்க. அப்போ உலகம் விநாசமாகும். அதனாலதான் அழித்தல் கடவுள்னு சொல்லி சங்கர காட்டுறது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ அப்படி ஒரு நிமித்தமாக இந்த 100 வருடத்துல இறைவன் படைத்திருக்கிறாரு. மற்றபடி இப்படி ஒரு நபர்லாம் கழுத்துக்கு பாம்பு போட்டுக்கிட்டோ இல்லைன்னா மேல் சட்டை போடாமலையோ அந்த சங்கர்புரியில உட்கார்ந்து இருப்பாருன்னா கிடையாது. வெறும் வெறும் சூட்சம லோகத்தை தான் அவர் படைத்திருக்கிறாரு. 3 பேரையும் இந்த ஒரே டைம்ல அவர் ஒரு ஆதாரமாக இறைவன் காட்டுறாருங்கிறதுக்காக தான் இந்த இது காட்டுறாங்க. இது உண்மைதான். ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதிக வருடங்கள் ஞானத்துல இருக்கிறவங்க இதை கேஷுவலா எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு பாபா கொடுக்குற சிரிமத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பெருசா நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் புத்தியில. அப்போ அப்படி அப்ப இவரு யாருன்னா இவரு தான் கடவுள். இவரு தான் வந்து இந்த ஞானத்தை. அப்ப அந்த கல்லு கடவுளா அப்படின்னா கல்லு கடவுள் கிடையாது. அந்த இறைவன் சிவனுடைய அந்த விக்கிரகங்களுக்கு அந்த வழிபாடுகள் நடக்குதுல, அவரு வெறும் ஜோதி ஒளியின் வடிவமானவர் தான். இறைவன் வெறும் ஒளியின் வடிவமானவர் தான். என்ன இருக்கிறாருல சிவன், அவரு வெறும் ஒளி தான், அவருக்கு ஒன்றும் கிடையாது. சரியா? அவர் ஒரு ஒளி ரூபம் வடிவமானவர் தான். அவருக்குன்னு சொல்லி நிறைய கேரக்டர்லாம் உண்டு. நான் அதுல ஏற்கனவே சிவன் சம்பந்தமா ஒரு வீடியோவை நான் கொடுத்துருக்கிறேன். நிராகார் பரமாத்மாவும் அவருடைய திவ்ய குணங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல. அது எத்தனாவது பார்ட்டுன்னு தெரியல, நீங்க அது வேணா பாருங்க. சரியா? நான் வேணா அதுல கொடுக்குறேன் எத்தனை பார்ட். வீடியோ கொடுக்கும்போது எத்தனை பார்ட்னு தெரியல, நான் இந்த பார்ட். ஓகேவா? நீங்க அப்போ சிவனுடைய விஷயங்கள் பார்க்கணும்னா தெரிஞ்சுக்குங்க, எல்லாம் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அப்போ இப்படி சிவன் இருக்கிறாரு. அப்போ பரந்தாமவாசி, கல்யாணகாரி, நிராகார் பரமாத்மா படைப்பவர். நிராகார்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, பயம், வெறுப்பு, பொறாமை, சோம்பல்தனம், பழிவாங்குதல், அப்படி எந்த ஒரு 10 விகார குணங்களும் அவர் கிடையாது. குறிப்பா காம, லோக, மோக, லோக, அகங்காரம், உலகத்தினுடைய எந்த விஷயங்களுமே இறைவனுக்கு புத்தியில ஒட்டாது. அதான் அவரை சொல்றாங்க நிராகார், ஒண்ணு இல்லாதவர்னா அவரே இல்லையானா அவரு இருக்கிறாரு. அவரு ஒளியின் வடிவமானவர்.
சரி, அது நிறைய வீடியோவில் நம்ம பேசும்போது புரியும். அப்போ அவர் பரந்தாமவாசி. பரந்தாமன்னா அவர் முதல்ல காட்டுறோம்ல பிரம்மலோகம்னு இதை சொல்றாங்க, அதையுமே பரந்தாமம்னு சொல்லலாம். சரி, அப்போ இறைவனு நான் மேல ஒரு புள்ளியா இருக்கிறாரு. அதுக்கு கீழே அந்த பிரம்மகுமாரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 108 அந்த உயர்ந்த பதவிகள் அடிப்படையில் தான். மற்றபடி 9 லட்சம் 20 லட்சம் பேர்ல தான் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி இறைவன் மேல இருப்பாரு. என்ன பைபிள்லாம் இருக்குல்ல, இறைவன் இருக்கிறது ஒரு செம்போ நிறமான ஒரு திரை சீலை இருக்கும், அதுலதான் இறைவன் இருப்பார். அதுல அந்த சீலை விலைக்கு பார்த்தா உள்ள கர்த்தர் இருக்கிறத பார்க்கலாமாம். ஒளியின் வடிவமானவராம். மேல இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் கர்த்தர். அப்படி அந்த சிவப்பு நிறமான செம்பு நிறமான அந்த ஒரு இதுதான் இருக்கும். சொல்றாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றாங்க. அதே போல இறைவனுடைய ஒரு சில நிமித்தங்களும் இருக்கு. இப்படி அவர் பரந்தாமத்துல இருக்கக்கூடியவர். பரந்தாமம் அப்படி ஒரு இடம் ஒண்ணு இருக்குதானா, நிறைய பேர் சொல்றாங்க இறைவன் இருக்கக்கூடிய. இப்ப கூட அவரு சுவாமி நித்யானந்தா கைலாயன்னு ஒண்ணு வச்சிருக்கிறதாட்டு, அவரு கைலாயின்னு ஒரு இடத்த வாங்கியிருக்கிறதா சொல்றாங்களே. அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு ரியலாவே. அப்போ அது ஸ்தூலமாக பார்த்துட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த ஸ்தூல உலகத்துல நம்ம இருக்கிறோம், இது ரியல். மற்றபடி இந்த ஸ்தூல அந்த 100 வருடத்துல வராத வரைக்கும் இந்த ஸ்தூல உலகம் தான் நமக்கு தெரியும். நம்ம இங்கதான் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். சேட்டலைட்டு எந்த ஒரு அறிவியல் சாதனங்கள் விண்வெளிக்கு அனுப்பினாலும் அது எங்க போகும்னு நினைக்குதோ அங்க போகும். மற்றபடி அப்படி ஒரு இடங்கள் இருந்துதான் அவங்க தெரிஞ்சு போறாங்க. அப்ப அந்த 100 வருடம் சங்கமிகம் வரும்போது இறைவன் ஸ்தூல உலகத்தையும், அதுக்கப்புறம் அந்த உலக விநாசம் நடக்கும்போது இந்த ஃபரிஸ்தா நிலையை அடையிறதுக்கு பிரம்மகுமாரிகளுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல அந்த ஃபரிஸ்தா ஒளி உடலாக இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு இடமும் அவரு இருக்கிற இடத்தையுமே இறைவன் சொல்றாரு. இறைவன் அவரு இருக்கிற இடத்த சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இப்படி ஒரு இடம் ஒண்ணு உண்டுமான்னு கேட்டா கிடையாது. அந்த இடத்தை அவர் நினைத்து இருப்பார். இப்பவும் நம்ம இருக்கிறோம். நம்ம பாருங்க கண்கள்ல பாருங்க, கண்ணுடைய அந்த ஐஸ்ல கண்ணுடைய நிறமிகள் ஒண்ணு உண்டு. அந்த நிறமிகள் கொஞ்சம் நிறைய பேர் கண் பார்வையில இல்லாம இருக்கல, அவங்களுக்கு அந்த நிறமி இருக்காது. மற்ற மனிதர்களுக்கு அந்த நிறமி அமைப்புகள் இருக்கும். இந்த நிறமி அமைப்புகள் என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம கண்களால உணர்ற விஷயங்கள் நம்மளால அந்த 2 கண்களால பார்க்க முடியுது. அப்போ பார்க்கிற இந்த விஷயங்கள் அந்த கண்கள் உள்ள நிறமிகள் இல்லை அப்படின்னா இந்த உலக படைப்புல இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அவங்க செய்த கர்மங்கள் கர்மேந்திர 5 ரீதியாக நம்ம உருவாக்கி தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 900 கோடி மக்கள் தொகையெல்லாம் நெருங்குது. அப்போ இந்த டைம்ல மக்கள் இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தை நினைத்து இருக்கிறதுனாலதான் அது கர்மேந்திரங்கள் ரீதியாக தொட வாங்க பழக்கப்படுத்த, அதை நகர்த்தி வைக்க மூவ் பண்ண எல்லாமே பண்ண முடியுதுல. நம்ம உணர்வுகளாக உணர்ந்து இருக்கிறதுனால இது நமக்கு பெருசா தெரியல. அதே போல இறைவன் அவர் இருக்கிற இடத்த நம்ம இப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம். அது ஒரு சிவப்பு நிறமான ஒரு திரைசீலை, அதுக்கு பரந்தாமம் கைலாயம் எப்படி நிறைய இடங்கள் இருக்குதுன்னு அவரு புரிந்து கொண்டு அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் இருக்கிறத இங்க பாக்குறது தான் யோகா. ஓகேவா? இன்னைக்கு கூட ஒரு நபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, யோகான்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னா, நான் யூடியூப் சேனல்ல அது வீடியோ என்னுடைய ஃபேஸ்புக்கில் வரதனுங்கிற அந்த ஐடியை பாருங்க. இந்த ஃபேஸ்புக் நீங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணனாலும் வரதனுங்கிற அந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக்கில் என்னுடைய பார்க்கலாம். அது அந்த காலத்துல ரொம்ப ஃபன்னியாலாம் போட்டு வச்சிருப்பேன். பாபா போல நெற்றில கண்ணோடலாம் போட்டு வச்சிருப்பேன். சரியா? எனக்கும் கூட அப்படி நிறைய போட்டோஸ்லாம் உண்டு. நானே போட்டோவை எடுத்து வச்சிருந்தேன், என்னுடைய போட்டோவை. சரி, நீங்க அப்படி ஃபாலோ பண்ணனா ஃபேஸ்புக்லயும் என்னுடைய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். சரி, அப்போ இப்படி இறைவன் இவ்வளவு விஷயங்கள், அவரு கல்யாணக்காரினா அவரு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், கல்யாணம் செய்யக்கூடியவர் கிடையாது. அவரு தனிப்பட்டவர் தான். சரியா? அப்போ அவருக்கு மனைவிகள் 2 பேர் இருக்கிறாங்களே, கங்கைங்கிற ஒரு பெண்ணையும் பார்வதியும் இருக்கிறாங்களே, அதுக்குமே பிற்காலத்துல விளக்கங்கள் பார்ப்போம். சரி, அப்போ கல்யாணக்காரினா எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். கல்யாணம் பண்ண மாட்டாரு, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிப்பாரு. நான் ஐயா வெளின்னு ஒரு வழி இருக்கு, அதுல சொல்றாங்களா, எண்ணில் அடங்கா பெண்களுக்கு நான் மாப்பிள்ளையாக வருகிறேன்னு ஐயா சொல்லுவார். அப்ப எண்ணில் அடங்காத பெண்களுக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னா அசிங்கமாயிரும்ல. அது இறைவன் ஞானத்துல சொல்றது. அப்போ 33 கோடி பேரை அவரு இறைவன் என்ன பண்றாரு, சிவன் மனம் முடிக்கிறாரு. அதான் பார்வதி. நம்ம ஒரு வீடியோல பார்ப்போம். அப்போ இப்படி சங்கரனுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ பெரிய கிளியரிட்டிலாம் நான் கொடுத்த மாதிரி இருக்காது சங்கருக்கும் சிவனுக்கும். இருந்தாலும் நம்ம பிற்காலத்துல கொடுக்குற நாலேஜ்ல பார்ப்போம். ஓகேவா? இந்த சிவனுங்கிற அந்த ஜோதி ஒளி வடிவமானவருடைய கேரக்டர் தான் சங்கர்ன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுலயுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கங்கைங்கிறது வாயிலிருந்து அந்த நீர் வர்றது, சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய சௌரி முடி, அப்போ அவர் நெத்தில இருக்கக்கூடிய 3 கோடுகள், நெற்றி கண்ணு, காதுல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி,
கழுத்துக்கள் இருக்கிற பாம்பு, திரிசூலம், அப்புறம் அவர் உடுத்திருக்கக்கூடிய அந்த டைகர்னுடைய புலியினுடைய தோல், அவர் அவர் நீல நிறத்துல யார் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல இருக்கிற அந்த காளமாடு நந்தி யாரு, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கணும். உடுக்கைக்கு என்ன ரகசியம், உடுக்கை கிடுக்கிடுன்னு அடிச்சுட்டு இருப்பார்ல, அதுக்கு என்ன ரகசியம், அவரு ஏன் அந்த ராப்பாட்டாளின்னு இந்த சொல்லக்கூடிய அந்த வித்தியாசமான ஒரு இனத்துல இருந்து அவர் பிறந்ததா இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ நம்ம பதிவுகளாக கொடுக்கும்போது புரியும். அது எல்லாத்துக்குமே நான் டோட்டலாக ஒரு விளக்கம் கொடுப்போம். சரியா? சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு வீடியோ மாதிரி அஞ்ஞானிய விளக்கங்களை கொடுப்போம். பெட்டர் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, அப்போ சங்கரனுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. ஓகேவா? சிவராத்திரி இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக சிவராத்திரி. ஏன்னா சிவன் தெரியும், சிவன் ராத்திரி தான் வருவார். சரியா? அப்போ ராத்திரி சிவன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கி, அப்போ அவரு நம்ம பகல்ல இருந்தா முழிச்சிருப்போம், இறைவன் கடவுள் வர்றது நமக்கு தெரியும். இதுவே கடவுள் சிவன் ராத்திரி வருவார், அதுதான் சிவராத்திரி. ஓகேவா? ராத்திரினா நைட்டு வருவார், ராத்திரி அப்படி வருவாரா? அப்படி கிடையாது. அவரு இந்த 2 யுகங்களுக்கு சென்றுல அவர் வருவார். 2 யுகம் பாருங்க என்ன இருக்கு பாருங்க. 2 யுகம், கலியுகம் மற்றும் சத்தியுகம். 2 யுகங்களுக்குனுடைய சென்றுல என்ன வருவார், மகா சங்கம யுகம்னு ஒன்று வரும். பிரம்மகுமாரிகளும் சிவனும் அவருடைய நேரடி குழந்தைகள் வர்ற அந்த டைமை தான் சங்கம யுகம்னு சொல்றோம். இது யாருக்குமே தெரியாது. மொத்தமே 100 வருஷம் தான். 100 வருஷத்துல இறைவன் என்ன பண்ணியிருக்கிறார், 90 வருஷத்தை 89 வருஷத்தை அழகா முடிச்சிட்டார். 89 வருஷத்தை இறைவன் முடிச்சிருக்கிறார். அப்ப இந்த 89 வருஷம் இறைவன் வந்தது யாருக்கும் தெரிஞ்சிருக்கா? யாருக்குமே தெரியாது. எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம். இன்னும் நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் யூடியூப்லாம் வீடியோ கொடுக்குறாங்க. நிறைய இடங்கள்ல டைரக்ட் கோயில்களுக்கு போய் சர்வீஸ்லாம் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ண பிறகு இறைவன் வந்தது யாருக்கும் தெரிஞ்சிருக்கா? ஞானம் எடுத்தவங்களே சாமி கும்பிட்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. அழகா ஞானம் பேசுனாங்க, அழகா வந்துகிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அஞ்ஞான இருள்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர்லாம் அப்படிதான். சிங்கப்பூர்லாம் நாங்க கிளாஸ் எடுக்கும்போது பாருங்க, ஈசோன்னு மற்றபடி நிறைய இடங்கள்ல சிவன் கோயில்கள்லாம் இருக்கு, முருகர் கோயில்கள் இருக்கு. முருகன் கோயில்ல போய் நாங்க சர்வீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 1 வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் கிளாஸ்ல சென்டருக்கு கிளாஸ் எடுத்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணவங்க சில நாள் வராம இருப்பாங்க. நம்ம எங்கேயாவது சிங்கப்பூர்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் மாதிரி ஏதாவது கோயிலுங்கள்ல ஏதாவது தைப்பூசம் அது இதுன்னு முருகருக்கு முக்கியமான நாள் இருக்கும். அந்த டைம்ல நிறைய மலேசியன்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்கள நம்ம இப்போ கிட்ட சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்களே கிளாஸ் எடுத்தவங்களே வரிசையில் நின்று முருகர்கிட்ட அந்த நாமம் திருநீர் வாங்குறதுக்கு துண்ணூறு வாங்குறதுக்கு நிற்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஞானம் எடுத்தவங்களுக்கு ஞானம் புரிய மாட்டேங்குது. கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அஞ்ஞான இருள். இப்படி ஞானம் எடுத்தவங்களுக்கு இருள்னா, இறைவன் 100 வருடம் தான் வருவார். 89-90 வருடங்கள் இறைவன் வந்ததே தெரியாது. ராஜஸ்தான் மவுண்ட் அப்ல தான் இப்ப ரிவிஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிரம்ம பாபா ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்சம இதுல இருக்கிறாரு, பிறவி எடுத்துட்டாருன்னு வதந்திகள் இருக்கு. குல்ஜார் தாதி சரீரம் விட்டாச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரிவிஷன் தான் முரளி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எதுவுமே கிடையாது, ரிவிஷன் தான் நடக்கும். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு. சொல்றதுக்கு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் செப்பிட்டாரு இறைவன் வச்சு. அப்போ இந்த டைம்ல இந்த ஞானம் எடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. அதான் அஞ்ஞான இருள்ல எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இறைவன் இருட்டுல வரல, இரவுக்கும் பகலுக்கும் இடையில இறைவன் வரார். ஓகேவா? நரசிம்ம அவதாரம்னு அப்படிதானே இருக்கு. வீட்டு வாசல்லையும் இருக்கணும், வீட்டு உள்ளேயும் இருக்கணும், வெளியில வெளிச்சங்கள் பகல்லையும் இருக்கணும், இரவிலையும் இருக்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படிதான் இது இந்த கடைசி டைம்ல இறைவன் இந்த ஞானம் கொடுக்குறாரு. ஓகேவா? உலகம் அழியிற டைம்ல, உலகம் அழிய போகுதுன்னு சொல்றக்கா வந்தாரு இல்ல, நீங்க இதை பண்ணுங்க உலகம் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருள்ல இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு, நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு குரூப்பை அவர் உருவாக்குறாரு. ஒரு குரூப் இருந்துச்சு, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாரு இறைவன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. உங்க ஆன்மீக இயக்கத்துலதான் கடவுள் வராரா? அப்படிலாம் இல்லை. இறைவன் ஞானம் ஒரு சிலருக்கு அவர் பிரம்ம பாபா மூலமாக கொடுத்தாரு. அதன் ரீதியாக ஒரு குரூப் பரவிச்சு. அந்த குரூப் பிரம்மகுமாரிகள் எல்லாம் ஓம் மண்டலி நிறைய பேர்கள்ல இருந்து வந்துச்சு. தேட்ஸ் ஆல். அப்படிதான் இறைவன் ஞானம் கொடுக்குறாரு. அப்போ இது அஞ்ஞான இருள். கடைசி டைம் இறைவன் இந்த ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இறைவன் வரும்போது இந்த உலகம் இருள்ல மாட்டிக்குது நைட்ல. அதான் சிவராத்திரி நைட்ல கொண்டாடுவாங்க. இறைவன் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்,
முழிச்சுக்கணும். சிவராத்திரிலாம் அப்படித்தானே கொண்டாடுறாங்க. நிறைய கோயில்கள்லாம் சிவராத்திரிலாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்களா, கச்சேரி வச்சிருப்பாங்க, கோயில்கள்ல பூஜைகள் இருக்கும், பொரி பொட்டுக்கடலை தருவாங்க, கடலை வச்சு அன்னம் பாயாசம் மாரி அன்னம் தருவாங்க, கேசரி கிண்டி தருவாங்க, லட்டு தருவாங்க, ஸ்வீட்டு தருவாங்க. நிறைய பேர் பாயாசம் மாரி டம்ளரில் கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, காப்பி டீலாம் இருக்கும். நிறைய கோயில்கள் அதான் நம்ம பண்ணுறாங்க இல்லையா. முழிச்சிருக்கணுங்கிறதுக்காக முழிக்கிறதுக்காக நிறைய கோயில்கள்லே இருக்கு. கோயில்கள்ல எனி டைம் பூஜை மாதிரியே விடிய விடிய இருந்து முழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இறைவன் தன்னை கஷ்டப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப முழிச்சிருக்கிறதுக்கு சிவராத்திரியோட முழிச்சிருக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப சிவராத்திரியோட முழிச்சிருந்தா என்ன கிடைக்கும், எதுக்கு முழிச்சிருக்கீங்கன்னா முழிச்சு எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக கோயில்ல போய் சினிமா படம், இப்போ அவரு விஜய் அரசியலுக்குலாம் வந்துட்டார், விஜயனுடைய படம் போடுவாங்க, ரொம்ப ஃபேமஸான அரண்மனை படம், அப்படி நிறைய சாமி படங்கள், குறிப்பா அம்மன் படங்கள், சிவன் படங்கள், திருவிளையாடல் படங்கள். அவர் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாருல்ல திருவிளையாடல், ஆனா அவர் சிவனா தானே இருப்பார். சிவராத்திரிக்கு அவர் திருவிளையாடல் படத்தை போட்டுருவாங்க. அப்படி கொட்டை கொட்டை இருந்து முழிச்சிருக்கணும், முழிச்சு தூக்கம் வர்றது, சின்ன பிள்ளைங்க படுத்து தூங்கிற மணல்ல, பெரியவங்க முழிச்சு உட்கார்ந்து இருந்து எதையா ஒண்ணு பஞ்ச ஓம் சிமாயா நமச்சிவாய சொல்லிட்டு எங்க ஊர்ல அந்த காமெடி நடக்கும். இப்ப நம்ம கோயில் பக்கமும் போறதில்லை, வெளியே வீட்டை விட்டு வெளியே போறதில்லை. ஆமா, நமக்கு ஞானம், நம்மளே நாராயணராக போறோம், நம்மளே கடவுளா, நம்மளே கடவுள் இல்லை, நம்மளே தெய்வமாக போறோம். நம்ம ஏன் இன்னும் கோயில்ல போய் சாமி கும்பிடணும் இல்லையா. கும்பிடுறவங்க அஞ்ஞான இருள இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த டைம்ல இந்த 100 வருடத்துல இறைவன் வருவார், அதுதான் சிவராத்திரின்னு சொல்றது. அப்போ சிவன் வரும்போது இந்த டைம் பிரம்மகுமாரியாக, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை, பிரம்மகுமாரியாக மாறி நீங்க இந்த ஞானம் எடுக்கணும். அதை தான் அவங்க சிவராத்திரின்னு சொல்றாங்க. இறைவன் நைட்ல வருவாரு, முழிச்சிருங்க முழிச்சிருங்கன்னு. சரியா. அப்ப சிவராத்திரிக்குமே நம்ம வேற ஒரு விளக்கம் கொடுப்போம். ஏன்னா பார்வதி சிவனுடைய கண்ணை பின்னாடி மூடிடுவாங்க, அப்போ அந்த உலகமே இருன்றோம். அது சிவராத்திரின்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு மான் சிவனுக்கு இலைய கடிச்சு கடிச்சு போடணும், வேடன் கடிச்சு போட்டதுன்னு சொல்லி நிறைய கதை அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் ஒரு சில டிஸ்கஷன் நடக்கும், அதெல்லாம் சிவராத்திரின்னு சொல்றாங்க. சிவராத்திரிக்கு ஒரு 3 நாள் கதைகள்லாம் இருக்கு. அதுமாதிரி பிற்காலத்துல சிவராத்திரி உருவான ரகசியம் சொல்லிட்டு நம்ம நிறைய அதுலயுமே பார்ட்டே வச்ச, சிவராத்திரிக்கு 3 நாள் பார்ட் எடுக்கலாம். அவ்வளவு கதை அமைப்புகள், கிளை பிரான்சஸ் கதைகள்லாம் இருக்கு. அதை கொடுத்து நம்ம இந்த 100 வருட ஞான பிரம்மகுமாரிகளுடைய கதைகளை வேணா பிற்காலத்தில் நம்ம கொடுக்க முயற்சி செய்வோம். ரெகுலரா அந்த வீடியோலாம் அந்த பிளேலிஸ்ட்ல போய் கண்டினியூ பண்ணுங்க. பிளேலிஸ்ட்ல தான் நீங்க ரெகுலர் வரிசையா பாக்குறதும் இருக்கு. இம்பார்ட்டன்டான இமேஜ் பட விளக்கங்கள் இருந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி கேட்டகரியில் உள்ள பட விளக்கங்கள், இதெல்லாம் லோ கேட்டகரி தான், பெருசில் இதெல்லாம் மேல்படி ஞானங்கள். சரியா. அப்போ இது ஒரு விளக்கத்துக்காக. அப்போ இதுலயுமே சிம்பிளா பிரம்மகுமாரிகள் கொடுக்குறாங்க பாருங்க. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, இந்த 5 விகாரங்கள்ல உலகம் மாட்டிக்குது, உலகத்தை அப்படியே இறுக்கி எடுக்குது பாத்தீங்களா. அப்ப ஞான ஒளியானவர் இந்த இவரு ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறாரு, நம்ம பிரம்ம பாபா, அவரு மூலமாக எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. அதான் சிவராத்திரி. அப்ப இருள எல்லாமே நடக்குது ஒரு தெளிவுணர்வுக்காக கொடுக்குறாங்க. ரொம்ப குழப்ப அடைகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சரியா. அப்போ இப்படிதான் இன்னைக்குள்ள டாபிக் முடியுது. இன்னைக்குள்ள இமேஜ் பட விளக்கங்கள் இப்படிதான் இருக்கு. அப்போ நீங்க நான் பிரம்மகுமாரிகள்ல இருந்தா இது பழைய கதை தான், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். புது ஆத்மாக்களா இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கும். நிறைய பேர் சிவனுடைய பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோலாம் எத்தனை சிவன் பக்தர்கள் பார்க்குறாங்கன்னு தெரியல. கேள்விகளும் நிறைய கேட்குறீங்க. உங்களுக்கு வேற எதுவும் கமெண்ட் எதுவும் பண்ணணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா. நான் இதே போல வீடியோவில் வேற எதுலையாவது இப்படி ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா இந்த வீடியோ பிரம்மகுமாரிகள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்களுக்கு தெரியும். சரியா. அப்படி அப்போ இன்னைக்கான வீடியோ பதிவு இதுதான். திரும்ப ரிப்பீட்டடு போட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எதுவும் மிஸ் ஆகலை. இது ஜஸ்ட் பட விளக்கங்கள் தான், அஞ்ஞான விளக்கங்கள் தனியாக வருது. பிரம்மகுமாரிகள் நம்ம ஞானத்தை பேசி ஆகணும். பிரம்மகுமாரிகள் என்ன சொல்றாங்க, இறைவன் சொல்ற விஷயங்கள் பிரம்மகுமாரிகள் சொல்லுவாங்க. அப்போ இறைவன் என்ன சொல்றாருங்கிறத நம்ம இதுல லேசா போட்டு காட்டிட்டோம். இனி இன்னொரு அடுத்த பட விளக்கங்கள் இதுவாக மேபி இருக்கலாம். ஓகேவா. இந்த இமேஜை தான் அடுத்த 21வது வீடியோவில் பார்ட் 21ல நான் கொடுக்கலான்னு ஐடியா இருக்கு, பார்ப்போம். சரியா. இதோட இந்த வீடியோ முடியுது. ஓம் சாந்தி.